ஏன் சிங்கர்ஸும் சிங்கிங் காம்படிஷன்ல ஜட்ஜஸும் அந்த இயர்பீஸ் மாட்டிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஒரு லைவ் கான்செர்ட் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, அதுல பாடுற சிங்கர்ஸும் சரி, அதே நேரம் சிங்கிங் காம்படிஷன்ல கலந்துருக்க அந்த ஜட்ஜஸும் சரி, காதுல ஒரு இயர்பீஸ் மாட்டியிருப்பாங்க. அதோட பேரு பார்த்தீங்க அப்படின்னா, இன் இயர் மானிட்டர். அது 2 பேருக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, சிங்கர்ஸ்க்கு 3 விதமா யூஸ் ஆகுது. அது என்னென்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெட்டர் பிட்ச் கண்ட்ரோல், நாய்ஸ் ஐசோலேஷன், அதே நேரம் ஹியரிங் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஒரு லவுட் ஸ்டேஜ்ல அவங்க பாடிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஓன் வாய்ஸ கேட்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த ஐஎம்எம் மூலமா அவங்களோட ஓன் வாய்ஸ கேட்டுக்க முடியும். அதே நேரம் ஆடியன்ஸோட நாய்ஸ அத ஓவர்டேக் பண்ணி வராம தடுக்கிறதுக்காக அந்த ஐஎம் வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகுது. செகண்ட் வந்து நாய்ஸ் ஐசோலேஷன். இந்த நாய்ஸ் ஐசோலேஷன் எதுக்காக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா, பெரிய இடத்துல அவங்க பாடுறாங்க அப்படின்னா, அந்த சவுண்ட் வந்து அவங்களுக்கு எக்கோ ஆகி அவங்களுக்கு வந்து ரீச் ஆகுறதுக்கு டிலே ஆகும். ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த வாய்ஸ் எல்லாம் வந்து ஈவன் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு அங்க அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் பேசுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கே சரியா கேட்காது. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்து அவங்க சிங்கிங் பாடணும் அப்படின்னா, அதுக்காக நாய்ஸ் ஐசோலேட் பண்றதுக்காகவும் இந்த ஐஇஎம் வந்து யூஸ் பண்ணப்படுது. லாஸ்ட் வர இந்த ஹியரிங் ப்ரொடெக்ஷன்ங்கிறது ஒரு லைவ் கான்செர்ட் பண்ணிட்டு இருக்காங்களுக்கு அப்படின்னா, சில நேரம் வந்து அதோட வாய்ஸ் வந்து இல்ல அதோட பேசுறது வந்து எக்ஸ்ட்ரீம்லி லவுட் ஆயிருச்சு அப்படின்னா, மேபி அவங்களோட ஹியரிங் அது பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த ஐஏஎம் மூலமா யூஸ் பண்றது மூலமா அவங்களோட ஹியரிங்கை அதனால ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுது. இப்ப ஜட்ஜஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்கிறத பார்ப்போம். ஜட்ஜஸ்க்கு 3 விதமா இது யூஸ் ஆகுது. ஆடியோவ பெட்டரா மானிட்டர் பண்ணி குடுக்குறதுக்கும், அதே நேரம் புரொடக்ஷன் டீமோட கம்யூனிகேட் பண்றதுக்கும், எக்ஸ்டர்னல் நாய்ஸ ரெடியூஸ் பண்ணி குடுக்குறதுக்கும் யூஸ் ஆகுது. ஜட்ஜஸ் வந்து அவங்களோட வோக்கல் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் எவாலுவேட் பண்ணுவாங்க. ஒரு லவுட் ஸ்டேஜ்ல அவங்க பாடிட்டு இருக்கும்போது எக்ஸ்டர்னல் நாய்ஸ்னாலமா அவங்களால வந்து அந்த ஜட்ஜஸ் வந்து வோக்கல் பெர்ஃபார்மன்ஸ கிளியரா கேட்க முடியாது. இந்த ஐஎம்ஐ யூஸ் பண்றதுனால அவங்களால ஹை குவாலிட்டி ஆடியோ ஃபீட டைரக்ட்டா கேட்க முடியறனால ஒவ்வொரு நோட்டும் அவங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு ஃபேர் ஜட்ஜ்மெண்ட்டையும் அது மூலமா குடுக்க முடியும். லைவ் ஷோ போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஜட்ஜஸ்க்கு புரொடக்ஷன் டீம்ல இருந்தோ இல்ல டைரக்டர்ல இருந்தோ ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது அப்படின்னா, அத ஃபாலோ பண்றதுக்கு இந்த ஐஎம் மூலமா யூஸ் பண்றாங்க. ஒரு சிங்கிங் காம்படிஷன் அப்படின்னா, ஒரு காம்படிஷன் வந்து நமக்கு எடிட் பண்ணி குடுக்குறாங்க. பட் இந்த ஒரு லைவ் புரோகிராம் போயிட்டு இருக்கும்போது, ஊடால வந்து அந்த புரொடக்ஷன் டீம்ல இருந்தோ இல்ல டைரக்டரோ வந்து சொல்லி அந்த பிராட்காஸ்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதனால இந்த ஐஎம் யூஸ் பண்ற மூலமா அவங்க வந்து அங்க டைரக்ட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஜட்ஜஸ்க்கு ரிசீவ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க பார்க்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டோ இல்ல வந்து ஒரு சிங்கிங் காம்படிஷன்ல ஜட்ஜஸோ அத வந்து மாட்டியிருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிரும். அது ஒரு இயர் பீஸ் மட்டும் இல்ல, ஒரு இயர் கட் மட்டும் இல்ல. அதுதான் இந்த மியூசிக்கையோ, ஒரு தமிழ்நாட்டோட மியூசிக்கையோ மாத்தப்போற ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு. இயர் மானிட்டர். அது ஒரு ஃபேஷன் ஐட்டம் மட்டும் நினைக்காதீங்க. அதுதான் இந்த மியூசிக்கோட உலகத்துல இந்த உலகத்தோட மியூசிக்கோட